90s கிட்ஸு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒரு முகம் தான் பெப்சி உமா. தொகுப்பாளினி பெப்சி உமான்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமா பிரபலம். அவங்களுடைய தற்போதைய பரிதாப நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். 90ஸ் காலகட்டத்தில சொல்ல முடியாத அளவுக்கு மக்களால கொண்டாடப்பட்ட ஒரு பிரபல தொகுப்பாளினியா வலம் வந்தவங்க தான் பெப்சி உமா. அவங்களுடைய சமீபத்திய புகைப்படங்கள் தான் இணையத்தில வெளியாகி வைரல் ஆகிக்கிட்டு இருக்குங்க. 90ஸ்ல தொலைக்காட்சி ரசிகர்களுடைய மனசுல தனக்கென தனி இடத்த பிடிச்ச தொகுப்பாளினிகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான தொகுப்பாளினி யாருன்னா பெப்சி உமாங்க. அந்த காலகட்டத்தில சின்ன திரைய ஆட்சி செஞ்ச ராணினே வந்து சொல்லலாம். சின்ன திரைய ஒரு சிலர் மட்டும் தான் வந்து பார்த்தேன்னா, தன்னோட கையில வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. நடிகை ராதிகாவுடைய சித்தி சீரியல்லாம் அந்த டயத்துல பயங்கர வந்து பார்த்தோன்னா, பிரபலங்க. இப்ப அதே மாரி தான் தன்னுடைய இனிமையான குரலாலும், தெளிவான தமிழ் உச்சரிப்பாலும், இயல்பான தொகுப்பு திறமையினாலும் லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய மனதை வென்றிருக்காங்க. தலையோட தீனான்னு ஒரு படம் வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும். அந்த தீனா படத்துல இருந்து அவர எல்லாரும் தல தலன்னு சொல்லுவாங்க. அதுல மகாநதி சங்கர் தான் அந்த தலன்னு வந்து கூப்பிட ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கன்டின்யூ ஆனது. அதுல நம்ம தல அஜித்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபோன் கால் சீன் வந்து வரும். அதுல "ஹலோ யாரு பெப்சி உமாவா? சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?" அப்படிங்கிறது மாரியெல்லாம் வந்து பேசுவாரு. அதாவது லைலா வந்து எங்கள பிராங்க் பண்ணுவாங்க. அதில பெப்சி உமாவா? நான் உங்களோட தீவிர ஃபேனுங்க. நான் உங்கள பார்க்கணும்னு வந்து பார்த்தோன்னா வந்திருந்தேன். இது கனவா நனவான்னு தெரியல. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து சொல்லுவாங்க. அதாவது பெரிய பெரிய சினிமா பிரபலங்களே பெப்சி உமாட்ட வந்து பார்த்தோன்னா வந்து பேசணும்னு வந்து ஆசைப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமானவங்கன்னு சொல்லாங்க. இன்றைய காலகட்டத்தில ஒரு வாய்ப்புக்காக பல பேர் வந்து காத்திருக்காங்க. ஒரு சான்ஸ் கிடைச்சிராதா அப்படின்னு. அதுக்காக ரீல்ஸ் போடுறாங்க. அட்ஜஸ்ட்மென்ட் அது இதுன்னு எவ்வளவோ விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா, அவங்களுக்கு வாய்ப்புகள் காலடியில வந்து குவிஞ்சுச்சுங்க. யாருக்கு? பெப்சி உமாவுக்கு 90ஸ்லயே. சினிமா வாய்ப்புகளே அவங்கள வந்து பார்த்தோன்னா தேடி வந்துச்சு. ஆனா, அவங்க அது எதையுமே வந்து பார்த்தோன்னா கண்டுக்கல லெஃப்ட்ல டீல் பண்ணாங்க. ஏன்னா, பல முன்னணி நடிகர்களுடைய அதுவும் சூப்பர் ஸ்டார்களுடைய திரைப்படங்கள். அதுல நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அழைப்புகள் வந்ததா சொல்லப்படுதுங்க. முத்து படத்திலேயே பெப்சி உமாவ தான் வந்து ஹீரோயினா கூப்ட்டுருக்காங்க. அவங்க வரலன்னதுக்கு அப்புறம் தான் மீனாவ போட்டது. ஆனா, பெப்சி உமா ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. தன்னுடைய ஆச்சாரம், அது எல்லாத்துலயுமே வந்து கரெக்ட்டா வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல அதே மாரி தன்னுடைய அடையாளம் சின்னத்திரை தொகுப்பாளினி அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியா இருந்ததுனால, அந்த வாய்ப்புகள் அதாவது அவங்கள தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ரொம்ப பொலைட்டா, மரியாதையோட நிராகரிச்சதா பலமுறை அவங்களே வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட தகவலும் வெளியாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்து அவங்களோட வந்து நடிக்கணும்னு அவ்வளோ தூரம் வந்து ஆசைப்பட்டாருங்க. அந்த காலத்தில ஒளிபரப்பான அவங்களுடைய நிகழ்ச்சிகள்ல, அந்த தொலைபேசி மூலமா பேசுவதற்குன்னு ரசிகர்கள் மட்டும் இல்லாம, பல பிரபலங்களும் ஆர்வமா இருந்ததா வந்து சொல்லப்படுதுங்க. அவங்களோட பேச்சு திறனும், ரசிகர்களோட பழகக்கூடிய விதமும், அவர வீடுதோறும் அறிமுகமான முகமா மாத்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழ்நாடு மட்டும் இல்லங்க, தமிழகத்த தாண்டி இந்திய அளவிலும் பிரபலமான பெப்சி உமாவுடைய நிகழ்ச்சிகள பார்த்து கவரப்பட்ட பாலிவுட் நட்சத்திரம். அதாவது பாலிவுட் பாட்ஷா, அங்க சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான். அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் கூட ஒரு திரைப்படத்தில தன்னோட வந்து நடிக்கிறதுக்கு பெப்சி உமா வந்து கூப்ட்டுருக்காங்க. ஆனா, அவங்க அந்த வாய்ப்பை வந்து பார்த்தோன்னா ஏற்கல. ஒரு காலத்தில சின்ன திரையினுடைய மகாராணியா வந்து இருந்தவங்க தான் பெப்சி உமா. ஆனா, கடந்த சில ஆண்டுகளாக இந்த ஊடக வெளிச்சத்தில இருந்து விலங்கி அதாவது விலகி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைய வந்து வாழ்ந்து வர்றாங்க. இதனால அவர பொது வெளியில அவ்வளவு சீக்கிரம் யாரும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரசிகர்களுக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சு. அது ரொம்ப அரிதாயிடுச்சுங்க. இந்த நிலையில தான் சமீபத்தில நடைபெற்ற ஒரு விருது வழங்கக்கூடிய விழாவுல பெப்சி உமா வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த விழாவுல அவருக்கு எக்ஸலன்ஸ் இன் டெலிவிஷன் என்டர்டெயின்மென்ட் அப்படிங்கிற ஒரு சிறப்பு விருது வந்து குடுக்கப்பட்டதுங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து வழக்கம் போல அவங்க அந்த ஃபோன் கால் பேசுறது, எப்படி வந்து பார்த்தோன்னா அணுகக்கூடிய விதம், அது எல்லாமே அப்படியே பேசி காட்டினாங்க. இன்னும் அந்த குரல் அப்படியே வந்து இருந்ததுங்க. ஆனா ரசிகர்கள் எல்லாருக்குமே என்ன ஷாக்கிங் அப்படின்னா, அந்த பெப்சி உமாவினுடைய தோற்றம் அப்படியே முற்றிலுமா வந்து பார்த்தோன்னா சிதைஞ்சு போயி, இப்ப பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமா ஒரு மாரி கவலைக்கிடமா இந்த ஏதோ இந்த சுகர் வந்து ரொம்ப வெயிட் லாஸ்லாம் வந்து ஆகி ஒரு மாரி வந்து இருப்பாங்கல்ல, அது மாரி அவங்களுடைய தோற்றங்கள் இருக்கு. அவங்க மேக்கப் எல்லாமே வந்து வழக்கம் போல அவங்க தன்னுடைய புடவைக்கும் சரி, அவங்க மேக்கப்புக்கும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஜொல்லு போடக்கூடிய எல்லாத்துக்கும் அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. ஒவ்வொன்னையும் பார்த்து, பார்த்து வந்து பண்ணுவாங்க. அத பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆயி பல பேர் வந்து காப்பியெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க.
இது பெப்சி உமா தோடு, இது பெப்சி உமா போடுற ஜிமிக்கி, இது பெப்சி உமா கட்டுற சாரி அப்படின்னு. ஆனா, அப்படிப்பட்ட பெப்சி உமாவ இப்ப பார்க்கும்போது, நமக்கே என்ன இப்படி ஆயிட்டாங்க பெப்சி உமா அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தேன்னா வந்து ஒரு மாரி சங்கடமா வந்து ஏற்பட்டிருக்குங்க. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர கண்ட ரசிகர்கள் பலரும் ஆச்சரியத்தில மூழ்கியிருக்காங்க. என்ன இது நம்ம பெப்சி உமாவான்னு வியக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய தோற்றம் இப்ப கம்ப்ளீட்டா ஒரு பரிதாபமான நிலையில வந்து மாற்றமடைஞ்சிருக்கதா வந்து பார்த்தோன்னா சொல்லப்படுதுங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.